السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய தொகுப்பிலே இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மலக்கு கற்றுக் கொடுத்த சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 ஆயத்துக்களை பற்றித்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். வீட்டிலுள்ள அனைத்து பிரச்சினைகளையும் நீக்கக்கூடிய, வீட்டில் சந்தோஷமும் பரக்கத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய இந்த 2 ஆயத்துக்களை பற்றி இன்றைய வீடியோவில் முழுமையாக நாம் பார்ப்போம். ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகின்ற சப்தம் கேட்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தலையை தூக்கி பார்க்குறாங்க. ஒரு மலக்கு அங்கே வந்திருக்கிறார். அந்த மலக்கு இதுவரை இந்த உலகத்துக்கு வந்ததில்லை. அந்த மலக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு, அல்லாஹ் உங்களுக்கு 2 பிரகாசங்களை கொடுத்துள்ளான், நன்மாராயமாக பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார். இந்த 2 விஷயத்தையும் அல்லாஹ் இதற்கு முன்னாடி வேறு யாருக்கும் கொடுத்ததில்லை என்றும் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியப்பட்டு அது என்னவென்று கேட்கும் பொழுது, 1வது சூரத்துல் ஃபாத்திஹா, 2வது சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 ஆயத்துக்கள் என்று வந்த அந்த மலக்கு கூறினார்கள். இன்னும் ஒரு ரிவாயத்தில், எந்த வீட்டில் தொடர்ச்சியாக 3 நாட்களுக்கு சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 ஆயத்துக்களையும் தொடர்ச்சியாக ஓதி வருகின்றார்களோ அந்த வீட்டிலே ஷைத்தான் குடிபெயர மாட்டான் என்று ஒரு ரிவாயத்தில் வந்துள்ளது. மற்றும் எந்த வீட்டில் தொடர்ச்சியாக 3 நாட்களுக்கு சூரத்துல் பக்ராவின் கடைசி 2 ஆயத்துக்கள் ஓதப்படவில்லையோ அந்த வீட்டிலே ஷைத்தான் குடிபெயர்வான் என்றும் ஒரு ரிவாயத்தில் வந்திருக்கின்றது. ஆகவே நாம் இந்த ஆயத்துக்களை தொடர்ச்சியாக ஓதி வருவதன் மூலம் நம்முடைய வீட்டில் ஷைத்தான் குடிபெயர மாட்டான். நம்முடைய வீட்டில் ஷைத்தான் குடிபெயர்ந்தால்தான் வீட்டினுள் பிரச்சினை, கணவன் மனைவி பிரச்சினை, வீட்டினுள் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சினைகளுக்கும் காரணம் வீட்டினுள் ஷைத்தான் குடிபெயர்வதனால். வீட்டில் பரக்கத்தில்லை, நிம்மதியில்லை, இது போன்ற ஏகப்பட்ட பிரச்சினைகளுக்கு காரணம் ஷைத்தான் வீட்டினுள் இருப்பதனால். ஆகவே இந்த 2 ஆயத்துக்களையும் நாம் தினமும் ஓதி வருவதன் மூலம் நம்முடைய வீட்டிலே ஷைத்தான் குடிபெயர மாட்டான். நம்முடைய வீட்டில் உள்ள பிரச்சினைகள் நீங்கி பரக்கத் உண்டாகி செல்வ செழிப்பும் உண்டாகும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஆகவே இந்த 2 ஆயத்துக்களையும் இப்பொழுது விரிவாக பார்க்கலாம் அதனுடைய கருத்துக்களோடு. இப்போது சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 ஆயத்துக்களையும் பார்த்துவிட்டு அதன் பின்னால் அதனுடைய கருத்துக்களையும் பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆமனர் ரசூலு பிமா உன்ஸில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகதிஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி لا نفرق بين أحد من رسله وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين.
அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகின்றேன். நம்முடைய தூதர் தம் இரட்சகனிடமிருந்து தமக்கு இறக்கி வைக்கப்பட்ட வேதத்தை விசுவாசிக்கின்றார். அவ்வாறே மற்ற விசுவாசிகளும் விசுவாசிக்கின்றனர். இவர்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வையும் அவனுடைய மலக்குகளையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் விசுவாசிக்கின்றனர். அவனுடைய தூதர்களில் எவருக்கிடையிலும் நாங்கள் வேற்றுமைப்படுத்திவிட மாட்டோம் என்றும், மேலும் இரட்சகனே, உன் வேதவசனங்களை நாங்கள் செவியுற்றோம், இன்னும் உன் கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்தோம். எங்கள் இரட்சகனே, நாங்கள் உனது மன்னிப்பை கோருகின்றோம், உன் பக்கமே எங்களுடைய மீட்சி உள்ளது என்றும் கூறினார்கள். அல்லாஹ் எந்த ஓர் ஆத்மாவிற்கும் அதன் சக்திக்குட்பட்டதை தவிர சிரமம் கொடுப்பதில்லை. அது சம்பாதித்து கொண்ட நன்மை அதற்கே பயனளிக்கும். அவ்வாறே அது சம்பாதித்து கொண்ட தீமை அதன் மீதே கேடாக அமையும். எங்கள் இரட்சகனே, உன் கடமைகளில் எதையும் நாங்கள் மறந்துவிட்டாலும் அல்லது அதை நிறைவேற்றுவதில் நாங்கள் தவறிழைத்து விட்டாலும் நீ எங்களை குற்றம் பிடிக்காதிருப்பாயாக. எங்கள் இரட்சகனே, இன்னும் நீ எங்கள் மீது பழுவான சுமையை அதை எங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது நீ சுமத்தியவாறு சுமத்தாதிருப்பாயாக. எங்கள் இரட்சகனே, இன்னும் எதை சுமக்க எங்களுக்கு சக்தி இல்லையோ அதை எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக. எங்களை விட்டும் எங்கள் பாவங்களை அழித்து விடுவாயாக. எங்களை மன்னித்தும் விடுவாயாக. எங்களுக்கு அருளும் புரிவாயாக. நீயே எங்கள் பாதுகாவலன். ஆகவே உன்னை நிராகரிக்கும் கூட்டத்தார் மீது வெற்றி பெற நீ எங்களுக்கு உதவி புரிவாயாக என்று இந்த சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 ஆயத்துக்களினுடைய தமிழ் கருத்துக்களை இப்பொழுது நாம் பார்த்தோம். இதில் அதிகமான பாவ மன்னிப்புகள் மற்றும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த கடைசி 2 ஆயத்துக்களையும் நாம் மஹ்ரிபுக்கு பின்னால் அல்லது இசாவுக்கு பின்னால் தொடர்ச்சியாக ஓதி வருவதன் மூலம் ஷைத்தானின் தீங்கை விட்டும் நாம் பாதுகாக்கப்படுவோம் மற்றும் நமது பாவ மன்னிப்புக்காக இந்த ஆயத்துக்களில் பிரார்த்தனையும் செய்கின்றோம்.